எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணாமல் பண்ணது தான் ஊட்டி. ஒரு வேளை நம்ம போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா முன்னாடி என்னென்ன பிளேசஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போங்க, இல்லைனா எங்களை மாதிரி குளறுபடி ஆயிரும். இருந்தாலும் நாங்கள் பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் பார்த்தாச்சு. இந்த கோடை காலத்திலும் இப்படி கூலிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்காத ஒரு பிளேஸ் தான் ஊட்டி. சித்திரை மாதம் போய் சொட்ரு வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்ம ஊரில் திருச்சிக்காரங்களாம் சிரிப்பாங்க. அந்தளவுக்கு குளிர் தாங்கவே முடியல. போட்டிங்கு, பொட்டானிக்கல் கார்டனு, அப்புறம் ஹார்ஸ் டிரைவிங், அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அதை வச்சு கொண்டு வர்றது எல்லாமே எங்கே என்னென்ன பார்க்கணுமோ எல்லா பிளேசஸுமே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். எப்பட்றா அந்த மலையில் வீடெல்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இங்கே விற்கிற பொருட்கள்லாம் எது எடுத்தாலும் 50 ருபீஸ் அப்படிங்கிறது காசுக்கு தகும் அப்படின்னா இவ்வளோ மலையில் கொண்டு வராங்களே அப்படிங்கிறதுக்காக தான். டைம் கிடச்சிதுன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. மலையில் ஏறிட்டு இறங்கும்போது கீழே பார்க்கும்போது நட்சத்திரம் மாதிரி இருக்கிற லைட்லாம் பார்க்குறவே ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் ஊட்டி போயிருக்கீங்களா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க.